சிம்ம ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் சேனல் டிவியில் 2025 செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். செப்டம்பர் மாதத்தில் ராசிக்கு நன்மை தரக்கூடிய வகையில் ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சதில் சுப கிரகத்துடைய தொடர்புகள் அதிகமாக சிம்மராசி கிடைக்கிது. வரிசையாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் சூரியன், அடுத்ததாக இந்த ராசிக்கு நட்பு கிரகம், அதே சமயம் பணத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய புதன் ஜென்ம ராசியில், அடுத்ததாக சுக்கிரன், சுகபோக கிரகமான சுக்கிரன் ஜென்ம ராசியில். இந்த மாதிரி சுப கிரகத்துடைய தொடர்பு ராசி கிடைக்க வருது. இப்பொழுதுமே ஒரு ராசிக்கு சுபகிரக தொடர்பு கிடைக்க வந்தாலே சம்பந்தப்பட்ட ராசி ஓரளவுக்கு நல்லதை அனுபவிக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அது அப்படியே மனிதர்கள் வழியில சிம்ம ராசி நபர்கள் நல்லதை அனுபவிக்க போறாங்க இந்த காலகட்டத்தில். இது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல செவ்வாய், சனியின் பார்வையிலிருந்து விலகின செவ்வாய் அப்படிங்கிறது வரப்போகுது. அதற்கு அடுத்த நிலைமையாக மாதத்தின் பிற்பகுதியில் இதே செவ்வாய் 3ஆம் பாவத்துடன் தொடர்பு. இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரக நிலைகள். ஸோ இந்த கிரக நிலைகளுக்கு என்ன மாதிரியான சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப கிரகத்தில் முதன்மை, அதாவது ஜென்ம ராசியில் வரக்கூடிய இந்த கிரகத்தில் 3 கிரக அமைப்புகள் சுப கிரக அமைப்பில் வருது. சூரியன், புதன், அடுத்ததாக சுக்கிரன். சுப கிரகத்தில் சுக்கிரனுடைய முதன்மை அமைப்புகள் ஜென்ம ராசியை பிடிக்கக்கூடிய அமைப்பு நன்மை. சுக்கிரனாவே கிட்டத்தட்ட ஒரு உணர்ச்சிகளுக்கு ஆளாகக்கூடிய கிரகம். உணர்ச்சி, நம்மளுடைய ஹியூமன் பாடிங்கில் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஸோ இந்த சுக்கிரன் ஜென்ம ராசியில் வர்றதுனால உங்களுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் எப்படி அமையும்னாக்கா, நல்ல ஒரு ஆக்டிவிட்டி உள்ள பர்சனாக மாற்றும், ஒரு எனர்ஜி உள்ள பர்சனாக மாற்றும். இதிலாச்சும் ஒரு விஷயத்தில் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா சோர்வுல இருந்து வெளில வருவீங்க. சமீப காலமாகவே சிம்மராசி நபர்கள் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு, அஷ்டமச்சனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ராகுகேது பயிற்சிக்கு பிற்பாடு சரியான முறையில் ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையில் இருக்கீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தனிமை அப்படிங்கிறது, அது இது அப்படி இப்படி நம்ம போட்டு ஊருக்கு மட்டும், அதாவது ஊர் உலகத்துக்கு மட்டும், வெளி உலகத்துக்கு மட்டும் ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுடைய செயல்பாடுகள், வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லாத வெறும் ஆளு மாதிரி தான் லைஃப் ஓடிட்டுருக்கோம். ஒரு வெறுமை, வெறுப்பு, தனிமை, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மத்தியில் தான் சிம்மராசி நபர்கள் லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைக்கு லிவிங் அமைப்பில் ஏதாச்சும் பொறுப்புகள் எப்படியாக இருந்தாலும் உங்களை மையப்படுத்தி தான் சில விஷயங்கள்லாம் நகரப்போகுது, நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதையாவது நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கரெக்டான முறையில் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் வந்துடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் சுக்கிரன் ஜென்ம ராசியில் வர்றதுனால ஓரளவுக்கு கஷ்ட நஷ்டங்களை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு வேண்டப்பட்டவங்களுக்காக சில நல்ல விஷயத்த பல்ல கடிச்சிட்டு செய்வீங்க, வாய்ப்புகள் இருக்குது. சரி, பல்ல கடிச்சிட்டு செய்கிறதுக்கு அதற்கான பண விஷயமோ, இல்லை பொருளாதார அமைப்புகள் உயர்வோ, இல்லை யாருடைய ஹெல்ப்போ, இல்லை நம்மளுடைய உடல் அமைப்புகள் ஆரோக்கிய ரீதியாக ஒத்து வர்றதோ நடந்தால் தானே செய்ய முடியும்னு கேள்வி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. ஸோ சுக்கிரனால் உங்களுடைய அந்தஸ்து அமைப்புகளுக்கு குறை வராது. மாறாக ஏதேனும் கொஞ்சம் பெரிய காஸ்ட்லியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு சிம்மராசி நபர்கள் உள்ளே வர்றீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததாக சூரியன் ஜென்ம ராசியில் ராசிநாதனே ஆட்சி அப்படிங்கிற ஒரு கணக்கு இதை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு சிறப்பான அந்தஸ்து. ஸோ இந்த ஆட்சி பெறக்கூடிய சூரியன்
அந்த மன தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ஒரு படி மேலே கொண்டு வரும். வருஷத்தில் ஒரு திருப்பம் உச்சம், ஒரு முறை ஆட்சி, ஒரு முறை நீசம் அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு திருப்பம் நடக்கும். அந்த அமைப்பில் இந்த மாதம் வந்து வருஷம் இந்த மாதத்தில் தான் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயங்கள், சூரியனாவே பளிச்சுன்னு ஒளி பொருந்திய கிரகம் இல்லையா, இந்த அடிப்படையில் நெகட்டிவ் விஷயங்கள், நெகட்டிவிட்டி, மைனஸ் இதெல்லாம் வந்து தூக்கி அந்த பக்கம் வச்சுருவீங்க. ஒரு பக்கம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் விஷயத்தை ஆகாது, முடியாது, வராது, சரி வராது, குழப்பம், இல்லை உங்களை யாராச்சும் டாமினேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை அந்த நெகட்டிவ் விஷயத்தை தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு மத்தியில் பாசிட்டிவான விஷயத்தில் உங்களை வந்து ஈடுபாடு காட்டிக்கொண்டு ஜெயிச்சு காட்டக்கூடிய அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க. சமீபத்தில் ஏதாச்சும் நீங்கள் தோற்று போயிருந்தால் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தோல்வியை வந்து மறக்கடிக்கிற மாதிரி எதனா விக்ட்ரி வின் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சிம்மராசிக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனான உள்ள மாதம். அஷ்டமச்சனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் வக்கர அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஆகாத சில நபர்களை நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஒத்து வராத சில நபர்களை நீங்கள் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும். அடுத்ததாக புதன் உச்சமாகக்கூடிய அமைப்பு இருக்குது, ஜென்ம ராசிலையும் இருக்குது. அப்போ இந்த புதனால சிம்ம ராசி நபர்களுக்கு பண தேவைகள், தனாதிபதி உச்சங்கிறதுனால பண தேவைகள் எப்படியா இருந்தாலும் கிடைச்சிரும். ஸோ ஏன் பண தேவைகள் கிடைக்கிறதுனால சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குனே, மாதம் மாதம் தான் பணம் வந்துடுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பகுதியில் கிடையாது. பணத்துக்காக எதிர்பார்த்து ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன், வர வேண்டிய எனக்குன்னு வர வேண்டிய காசு நிற்கிது, சொத்து பிரிக்கிறதுல பணம் வர வேண்டியது இருக்குது, பங்கு பிரிக்கிறதுல பணம் வர வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி வர வேண்டிய பணம் கொஞ்சம் கிடைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வருமானம் வராது அப்படின்னு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பலன். ஸோ பண தேவைகள் மையப்படுத்தி பணம் நிச்சயமாக வர வேண்டியவங்களுக்கு இந்த மாதத்தில் புதன் உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயமாக பாதிக்கு பாதினாச்சும் பண விஷயங்கள் உங்களுக்கு பணத்தை மையப்படுத்தி பொருளோ இல்லை நேரடியாக பணமோ ஏதோ ஒன்று கிடைக்க வந்துடும். அந்த புதனே லாபாதிபதியாகவும் இருக்கிறதுனால இப்போதைக்கு உங்களுடைய கஷ்டத்தை சமாளிப்பதற்கு அந்த பண தேவைகள் பூர்த்தியாவது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது காட்டுது. ஏன்னா தனாதிபதி லாபாதிபதி வேற வேற கிரகமாக இருந்துச்சுன்னா பணம் கிடைக்கும், ஆனால் லாபமாக இருக்குமா டயத்துக்கு கிடைக்குமான்னு யோசிக்கிற மாதிரி வரும். ஸோ ரெண்டுமே ஒரே கிரகமாக இருக்கனால டயத்துக்கு வந்துடும், உங்களுடைய தேவைகளுக்கு வந்துடும், அது உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஒரு சில நபர்களும் கூட பணம் இல்லாமல் பணத்துக்கு பிறகு வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், பொருள், வேற ஏதாச்சும் சில விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக செவ்வாய் சனியின் பார்வையை விட்டு விலகக்கூடிய அமைப்பு வருது. 3ஆம் இடத்துடன் சம்மந்தப்படக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்குது. இப்போ பாக்கியாதிபதி சனியின் பார்வையிலேருந்து விலகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன ஆகுனாக்கா, பேச்சுவார்த்தையில் வம்பு வழக்கு சந்திச்ச பேச்சுவார்த்தையினால சரி வர இல்லை, பேச்சுவார்த்தை ஒன்றும் அந்த அளவுக்கு சூட்டபுளாக இல்லை, பேச்சுவார்த்தையில் பிரச்சனை இருக்குது, பேச்சுக்களால் சில பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு வருத்தங்களை தெரிவிக்கக்கூடிய, பேசுனதுனால சில விஷயம் தப்பாக போயிடுச்சு, இல்லைனாக்கா நம்ம ஐடியா பண்ணது தப்பாக போச்சு, புரியுதுங்களா? பேசுனதுனால சில விஷயம் தப்பாக போச்சு, அப்படி இல்லைனாக்கா நம்ம ஐடியா பண்ணதில் சில விஷயங்கள் நெகட்டிவாக போயிடுச்சு. இப்படிலாம் கொஞ்சம் புலம்பல்கள் சிம்மராசி நபர்களுக்கு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தப்பாக போச்சு அப்படிங்கிற விஷயம் சரியாக மாற்றக்கூடியது, சரியாக போச்சு, சரியாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டெப்புகளை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். தப்பாக போச்சு அப்படின்னு வருத்தமாக இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக வந்துருச்சு, சரி பண்ணியாச்சு, தப்பாக ஈடுகட்டி ஈக்குவல் பண்ணியாச்சு, அதுக்கு சில முயற்சிகள், சில ஸ்டெப்புகள், சில அலைச்சல்கள்லாம் செய்ய வேண்டியதாச்சு, அது ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சில நல்ல சம்பவங்களை இந்த சனியை விட்டு விலகின செவ்வாய் 3ஆம் பாவத்துடன் சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால
அந்த விஷயங்கள் உங்களுக்கு குடுப்பனையாக மன திருப்தியாக வரும். அதாவது கடந்து போன காலகட்டத்தில், கடந்து போன நாட்களில் மன வருத்தமான விஷயங்கள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மன வருத்தம் நீங்கும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துங்க.